அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோவில் சண்டே ப்ரொமோ வந்து எப்போவுமே ஹைலைட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே வந்து ப்ரொமோ வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ப்ரொமோவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபேன்ஸ் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மிஸ் பண்ணால் கூட எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காஸ்டியூம் இருக்கு இல்லையா, விஜய் காவேரி இன்னைக்கு வந்த ப்ரொமோவில் இந்த பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் சேரீ கட்டியிருக்காங்க இல்லையா, அது வந்து எங்கே வாங்கினது தெரியுமா, யார் கொடுத்தது தெரியுமா, மலேசியா போயிருந்தாங்க இல்லையா நம்ம சுவாமி சரி லட்சுமி பிரியாவும் சரி, அப்போ வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்தது இந்த வேஷ்டி சட்டை. அதுக்கப்புறமா வந்து சேரீயும் அங்கே தான் கிஃப்டாக கொடுத்தது தான். அதை வந்து 2 பேருமே வந்து சேமாக மேட்சா இங்கே இந்த டைம் வந்து அதாவது சீரியலில் வந்து எபிசோடில் வந்து 2 பேருமே ஒன்றா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. செம்ம அல்டிமேட்டுங்க. ஃபேன்ஸு தான் சும்மா தெறிக்க விடுறாங்க. இதை பாருங்களேன் அப்படி 2 மேட்ச் பண்ணி சூப்பராக வந்து போடுறாங்க. நானுமே கொஞ்ச நேரமாகவே வந்து என்னடா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபேன்ஸ்கிட்ட இருந்து பிடிச்சது தாங்க இந்த இதுவுமே. ஆமாம்ல, நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இந்த காஸ்டியூம் வந்து சுவாமி வந்து செகண்ட் டைம் போனார் இல்லையா மலேசியா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது. லட்சுமி பிரியா வந்து இந்த புடவை வந்து ஃபஸ்ட் டைம் போனப்போயே கொடுத்துட்டாங்க. இந்த புடவை, இந்த பச்சை கலர் புடவை வந்து ஃபஸ்ட் டைம் போனப்பே வந்து வாங்கிட்டாங்க. 2 பேருமே எப்படி அமைஞ்சிச்சுனே தெரியல. மேட்சாக அமைஞ்சு அழகாக வந்து போட்டிருக்காங்க. பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு எபிசோட்லேயுமே இவங்க 2 பேரும் இதை தான் போட்டிருப்பாங்களா இருக்கும். தீபாவளிக்கு வந்து இதுதான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு போட போகிறாங்க. ஏன் அப்படின்னா நைட்டு செலிப்ரேஷனில் வந்து பேண்ட் சட்டை போட்டிருக்காரு நம்மளோட விஜய். இதில் வந்து பார்த்தீங்க மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு தீபாவளி செலிப்ரேஷனில் தான் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த காஸ்டியூம் 2 பேருமே போட்டுட்டு பயங்கரமாக இந்த வீக்கில் வந்து இந்த எபிசோடில் வந்து இந்த வீக்கில் வர எபிசோடில் ஃபுல்லாகவே வந்து இது தான் வரப்போகுது. பயங்கரமாக ஃபேன்ஸ் வந்து இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி மட்டும் இந்த காஸ்டியூம் வச்சு அவ்வளோ செலிப்ரேஷனுங்க, அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்தாங்க நமக்காக. ஃபேன்ஸு சும்மா தெறிக்க விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபயராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க விஜய் காவேரி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்மளும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஆமாம்ல, நம்ம எப்படிடா மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டாங்க. ஃபங்க்ஷனு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வீட்டிலையே இல்லை நான். அதனாலேயே வந்து எதையுமே வந்து பார்க்க முடியல. ஃபேன்ஸ்கிட்ட இருந்து தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் பயங்கரமாக சீரியல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சீரியல் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு சூப்பரான வீடியோ வந்து அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. லைக் முக்கியம். லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ போடுறதுக்கு செம்ம ஹாப்பியாகவும் போடலாம். ஃபாலோவர்ஸ்க்காகவே நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து உழைச்சிட்ருக்கோம் இல்லையா, அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பயங்கர ஹாப்பியாக வந்து நம்ம அப்டேட் பார்க்கலாம். அடுத்தடுத்து வீடியோ வந்து சூப்பராக வந்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த காஸ்டியூம் பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேட்சிங் விஜய் காவேரி போடுறது வந்து எப்படி தான் அவங்களுக்கு மட்டும் அமையுதோ அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வந்து எப்போயுமே வந்து யோசிச்சிருக்கேன். 2 பேருமே அப்படியே அல்டிமேட்டாக வந்து சூப்பராக வந்து அதை கவர் பண்ணிடுறாங்க. கரெக்டாக இருக்குது பாருங்களேன். டைரக்டர் சொல்லுவார், அம்மா 2 பேருமே பச்சை கலர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வைங்க, நான் ஒரு டைம் உங்களுக்கு சூஸ் பண்ணி தரேன், அந்த டைமில் நீங்கள் வந்து அதை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய ஆள் தான். என்ன மக்களை சொல்கிறீங்க?